ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ஒரு அழகான கதையோட தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அஹ், கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு விருப்பம் இருந்தா ஷேர் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா விட்டுடுங்க. அஹ், ஒரு அந்தணன் தன்னுடைய மனைவி மகனோட வரும் பொழுது தண்ணி தாகம் எடுத்ததுக்காக தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய மனைவியையும் மகனையும் ஒரு மரத்தடியில படுக்க வச்சுட்டு தண்ணி கோலை எடுக்கிறதுக்காண்டி ஒரு இடத்த தேடி போறாரு. இந்த நேரம் பார்த்து எப்பவோ ஒரு அம்பு, வேடன் விட்ட அம்பு அந்த மரக்கலையில தொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அம்பு கரெக்டா வந்து அவரோட மார்பிள குத்தி அந்த அந்தனோட மனைவி இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த வழியில ஒரு வேடன் வந்து பார்க்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து தண்ணி கொண்டுட்டு அந்த அந்தணன் வரும்பொழுது இவனை பார்த்துட்டு என் மனைவி எப்படி உனக்கு கொல்ல வந்து மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேடனை வந்துட்டு சண்டை போடுறான். அப்ப அந்த வேடன் சொல்றான், நான் செய்யலை, நான் உன் மனைவியை கொல்லலை அப்படின்னு அவன்கிட்ட வாக்குவாதம் பண்றான். அந்த வேடன் எவ்வளவு சொல்லியும் அந்த அந்தணன் கேட்கவே இல்லை. என் மனைவியை நீ தான் கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதை வந்து நான் அந்த நாட்டோட மகாராஜா கிட்ட கொண்டு போவோம், அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ரெண்டு பேரும் போறாங்க. ஐயா இந்த மாதிரி நான் வந்தேன், வர்ற வழியில என் மனைவியும் மகளும் தானே கேட்டிருந்தாங்க, அதுக்காக வேண்டி நான் தண்ணி எடுக்க போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து இந்த வேடன் என் மனைவியை அம்பு விட்டு கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த வேடன் சொல்றான், ஐயா இதை நான் செய்யவே இல்லை, இது நான் எப்பவுமே எனக்கு தெரியாது, நான் அந்த வழியில வந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விஷயங்களை சொல்றான். அந்த அரசர் கேட்காம அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு திரும்பவும் அந்த காவலர்களை அடிச்சு கேட்கும் பொழுது அவன் ஒரே வார்த்தை சொல்றேன், நான் அவரோட மனைவியை கொல்லலை அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி இவர் விட்டுறாரு. இதுக்கு இடையில இவர் மனசு கேட்கல, நீங்க அவருக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி நாளைக்கு நம்ம வந்து அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நைட்டு அரசர் தூங்கும் பொழுது கனவுல தேவதை வந்து சொல்றாங்க, நீ இந்த வீட்டு கல்யாணத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு தண்டனை கொடுக்கும் பொழுது சரியான தண்டனை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த அந்தணனும் போறாங்க. போகும் பொழுது அந்த வீட்டில் கல்யாண வீட்டுக்கு பின்னாடி கிச்சன்ல சமையல் கூடத்துல வந்துட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவர் யமதர்மன். அப்ப அவர் சொல்றாரு, இருக்கிற அந்த மணமகன் இவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்கிறானே, இன்னும் 2 நிமிஷத்துல இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவன் சொல்றான், அது எப்படி அப்படிங்கும்போது, உனக்கு தெரியாதா, நேத்து வந்துட்டு என்னைக்கோ விட்ட அம்பு வந்துட்டு அந்தனோட மனைவி அந்த மரத்தின் கீழே படுத்திருந்த ஒரு பெண் மேல அம்பு கொட்டு அவளோட உயிரை எப்படி எடுத்தோம், அது மாதிரிதான் இந்த ஒரு காளை ஒண்ணு வரும். அந்த காளை நேரா அந்த கூட்டத்துக்குள்ள போய் நேரா வந்துட்டு அவனை தான் கொத்தோம். ஸோ இப்படித்தான் இவனோட உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு போச்சு. தவறை உணர்ந்த அந்த அந்தணனும் அரசரும் மன்னனும் நேரா வந்து அந்த வேடனை விடுதலை செஞ்சு அந்த அந்தணன் வந்து வேடன்ட்ட மன்னிப்பு கேட்குறான், நீ குற்றவாளி இல்லை, நான் தான் தப்பா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவர் அந்த அரசனும் அவன் வேடன்ட்ட மன்னிப்பு கேட்டு, நீ குற்றவாளி இல்லப்பா, நான் தான் தப்பான உனக்கு தண்டனை கொடுத்துட்டேன்னு சொல்லி அவனுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அந்த அரசவையில அவர் வச்சுக்கிட்டாரு. இந்த கதையில இருந்து நமக்கு ஒண்ணு தாங்க புரியுது, தவறு செய்யாதவர்கள் என்னைக்குமே தண்டனை அனுபவிக்க மாட்டார்கள், தவறு செய்தவர்கள் என்னைக்குமே தண்டனை அனுபவிப்பார்கள். அதுதாங்க இந்த கதையோட நீதி. அதனால யாரையும் எப்பவும் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அப்படி தப்பா நினைச்சீங்க அதுன்னா அது உங்களோட முட்டாள்தனம். சரிங்களா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்க